ஆடிக்கூழ். ஆடி மாதம்னாலே எல்லா கோயில்லையும் கொடுக்குற இந்த ஆடிக்கூழ் பிரசாதம் ரொம்ப விசேஷம். இந்த பிரசாதம் உடம்புக்கு அவ்வளோ நல்லது. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். அதே நேரத்தில் டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இது செய்யறதுக்கு 1/2 கிலோ கேழ்வரகு மாவை தண்ணியில் நல்லா கரைச்சி ஊற வச்சுக்கலாம். மார்னிங் 1/4 கிலோ பச்சரிசியை மிக்சியில் இது மாதிரி குருணையாக ரெடி பண்ணிக்க போகிறோம். 1.5 லிட்டர் தண்ணியை இது மாதிரி பெரிய பாத்திரத்தில் ஊற்றி கொதிக்க வச்சுட்டு கொஞ்சமாக உப்பு கூடவே அரைச்சி வச்சுருக்க பச்சரிசி குருணை இதை சேர்த்து நல்லா குழைவாக வேக வச்சுக்கணும். அரிசி நல்லா வெந்ததுக்கப்புறம் கரைச்சி வச்சுருக்க இந்த மாவை இதில் சேர்த்து கட்டி தட்டாத அளவுக்கு நல்லா கேர்ஃபுல்லாக கிளறிக்கிட்டே இருக்கணும். கைவிடாமல் கிளறினா தான் மாவு இது மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கும், கட்டி இல்லாமல் இருக்கும். இப்போ இதை திரும்பியாக புளிக்க வச்சிடணும். நெக்ஸ்ட் டே மார்னிங் இதை மாவை எடுத்து இதில் தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே கெட்டியான தயிர் 1.5 கப், கூடவே தேவையான அளவுக்கு சின்ன வெங்காயம் இது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கூழை அப்படியே அம்மனுக்கு முன்னாடி படையலில் வச்சு சாமி கும்பிட்டுடலாம். அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி இது கூட 2 பச்சை மிளகாவை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு கூடவே 2 டம்ளர் மோரையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டோன்னா குடிக்கிறதுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இந்த கூழ் ரெடி ஆகிடும். இந்த ஆடி மாதத்தில் நீங்களும் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள்.